எரும மாடுகளா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வீட்ல தான் நம்ம திருட போறோம். கத்தி கத்தி கூட்டி ஊரை கூட்டிராதீங்கடி. எத்த உங்க ஸ்பீக்கரை கொஞ்சம் குறைங்க. நீங்க தான் ஊருக்கே 8 ஊர் கேட்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இப்பயே சொல்லியாச்சு, யார் யார் என்னென்ன பொருள் எடுக்கிறீங்களோ அவங்க அவங்களுக்கு தான் அது சொந்தம். சும்மா நான் எடுத்தது உனக்கு, நீ எடுத்தது உனக்கு, எனக்குன்னுலாம் சண்டை விடக்கூடாது. ஆமா, ஒரு சிலருக்கு பெரிய பொருள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு சின்ன பொருள் கிடைக்கும். அவங்கவுங்க எடுத்ததை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். நான் இப்பயே பார்த்து வச்சுட்டேன். அந்த அங்க பாரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜில் உள்ளது எல்லாமே எனக்கு தான். ஏடி எரும மாடுகளா, வந்த வேலையை ஆரம்பிங்கடி, நின்றுகிட்டே இருக்கீங்க. எத்த இப்பதானே சொன்னேன் அங்கிட்டு போகக்கூடாது, ஃப்ரிட்ஜில் உள்ளதுல எனக்கு ஃப்ரிட்ஜ் எனக்கு தானே. அது என்ன வேமா ஓடுறீங்க, கையை ஒடிச்சிடுவேன். ஏடி உன் கூட எல்லாம் சேர்ந்து திருட வந்தே மத்தியா, ஏன் முத்திய செருப்பால அடிக்கணும், கையை ஒடிச்சிருவாளாம்ல கையை. இதெல்லாம் என்ன குடும்பம், கதவையும் திறந்து போட்டாச்சு. அங்க பாரு நைட்டியை போட்டுக்கிட்டு நெக்லஸையும் போட்டுக்கிட்டு தூங்கியாச்சு. இந்த ஆளு குர்ரு குர்ருண்டுக்கிட்டு இருக்கான் பாரு. ஒத்தரசா எப்படி இருந்தா என்ன, வந்த வேலை என்ன, அதை மட்டும் பார்க்கணும். அவங்க எப்படி தூங்குறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி பறக்குறாங்கன்னு பார்க்காத. ஏதா அப்போ சொன்னதான் இப்பயும், இப்போ சொல்கிறதா எப்பயும். அவங்கவுங்க என்னென்ன எடுக்கிறீங்களோ அதுதான். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் தானே, அப்போ அதில் உள்ளது எதுவுமே நீங்கள் பங்கு கேட்கவே கூடாது. ஏடி சடக்குன்னு எடுத்துட்டு போய் தொலையணும்டி, அவங்க முடிச்சு வாங்கி போல. ஏன் தான் அநியாயம் பண்றது, தொரடி வேமா. ஜூஸ் கடையே வச்சிருப்பாங்க போலயே, இன்னைக்கு எனக்கு ஒரே யோகம் தான். எருமாடி எருமாடி, 10 வீட்டு மாடி தாண்டி தாண்டி கால் ஓடிய ஓடிய பயந்து பயந்து உள்ள வந்திருக்கு. இந்த ஜூஸ் திருடுறதுக்கு தான் கூட வந்தியாங்க. போடி அங்கிட்டு. ஒரு ஜூஸ் விலை எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாட்டில் ஜூஸே 50 ரூபா 60 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். இதை கொண்டு போய் வெளியில் விற்ற கூட எப்படியோ 5000 10,000க்கு போகும். சுத்தி பாக்குறதுக்கு போடி எருமாடி, அங்க போய் எடுனா இங்க ரெண்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்கா. ஏன்னா இப்படி வயிற நேரத்துல சொல்ற நேரத்துல நீங்க 2 பொருள் எடுத்துருக்கலாமே, ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும்? கூட கூட பேசாதன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஓ வயசு என்ன, ஏன் வயசு என்ன, ஏன் வயசுக்கு ஜோடி போட்டுக்கிட்டு இருக்க நீ? வழி விடுங்க, அங்கிட்டு 2 டப்பாவோ என்னமோ இருக்கா, அதுல போய் என்ன இருக்குன்னு பாப்போம். வழி விடுங்க. அந்த சாப்பி குண்டு பாடு, ஏன் குண்டு மாடு நின்னுகிட்டே இருக்கேடி, எனக்கு ஏடடி வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிறா. இந்த கிளவிட்ட வச வாங்க முடியாது. அந்த பீரோல்ல பாப்பா என்ன இருக்குன்னு. பாவம் மெல்ல மெல்ல பீரோலுக்கு வலிக்க போகுது, மெதுவா தடவி கொடு. ஏத்த என்னத்த உங்க பிரச்சனை, சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்களே கத்தி கத்தி காட்டி கொடுத்துருவீங்க போல. எதையாவது வச்சு உடச்சி எடு, இல்ல பீரோல் சாவி எங்க இருக்குன்னு தேடு. அதை விட்டு சும்மா அதை போட்டு தடவிக்கிட்டே இருக்கா. ஒருங்கத்த உங்க அவசரத்துக்கு திறக்க முடியாது, மெதுவா தான் திறக்க முடியும். சரிம்மா, நான் வேணா நீங்க எழுப்பி சாவி எங்க இருக்குன்னு கேட்டு வாங்கி தரட்டா? சரி, அது உங்களோட விருப்பம், நான் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தல. வாய் பேசாம கதவை துறடி. இந்த கிளவி சரியான தெளிவுமா, இதுக்குள்ள செருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த கிளவி என்னைய தொறன்னு இருக்கா. ஏடி ஒத்தரசா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? ஏதே திருடுற அந்த செருப்பு திருடுறதுக்கு விழுந்து வந்தியாடி? எத்த இங்கே வருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நல்லா வஞ்சு விட்டுறேன் பார்த்துக்கோங்க. இந்த பொம்பளை பீரோலுக்குள்ள போய் செருப்பு அடிக்க வச்சிருப்பா, நான் என்னத்தை கண்டேன்? ட்ரெஸ் நகை வைக்கிறது தான் பீரோல வச்சிருப்பாங்க, இவன் செருப்பு அடிக்க எப்படி வச்சிருக்காளே? ஆமா, அந்த செருப்பு வச்சு இந்த கிளவி அடிக்கணும், அப்பதான் அடங்குவா. என்னடி வாய்க்குள்ள முழுங்கிக்கிட்டு இருக்கா? 10 ஜோடி செருப்பு எடுத்துட்டு வெளியில 100 ரூபான்னு போட்டாலும் ஒரு 1000 ரூபாய்க்கு வித்துறலாம். ஆமா, இப்ப இந்த செருப்பு வாங்க தான் கியூல வந்து நிக்கிறாங்க. இந்த பீரோல திறந்தாலே போனவாட அடிக்க. இந்த பொம்பளை செருப்பு போட்டு எங்கெல்லாம் போனாலும் அப்படியே கொண்டு வந்து இங்க மாட்டி வச்சிருக்கா. கொஞ்சமாவது கழுவிட்டு மாட்டணும்னு கூட அறிவு இல்லை. எடி குண்டு ஏடடி, எடுத்துட்டு நம்ம வெளியில போய் தண்ணி வச்சு கழுவிக்கலாம், கழுவிட்டு வித்துருவோம். நீங்க உட்காந்து கழுவுங்க, என்னாலலாம் முடியாது. ஏண்டி நீ அவ்வளவு தாண்டி வாய்க்கிறீ அப்படி பேசுறீங்க? அவங்க எடுக்கிறது அவங்களுக்கு, அப்ப இப்ப மட்டும் பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. அவங்க எடுக்கிறதா அவங்களுக்கு. இது நீங்க சொல்லி தானே நான் எடுத்தேன். அதனால இந்த செருப்பு பூரா நீங்களே வச்சு உங்க தலையில மாட்டிக்கோங்க. செருப்பு வச்சு வாயில் அடிக்கணும். வாய் இருக்க போய் தானே இந்த பேச்சு பேசுற. ஏமா எலும்பி வாயை கொஞ்சம் மூடிட்டு அங்கிட்ட கொஞ்சம் ஓரமா போய் நில்லு. ஜூஸை பார்த்தோன்னே ஆண் வாயை திறந்து நிக்கிறா. நாங்க எல்லாம் அடுத்து திருட வேண்டாமா? போமா போய் திருடு. திருடி முடியும், அதுக்கப்புறமா ஜூஸ் குடிச்சுக்கிறேன். உத்தரசா இரும மாடு, சட்டக்கன் பெட்டியை துற. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பா. வீட்டுல சோறாக்குற மாதிரி லேட்டா ஆக்கலாம்னு நினைக்காத, வேமா இடு. இந்த பெட்டியை திறக்கணும், பாம்பு இருக்கணும். அந்த பாம்பை கொண்டு இந்த கிளவி வாயிலே கொத்த விடணும், அப்பதான் வாயை பொத்துவா. உத்தரசா இரும மாடே, எனக்குன்னா வெறினா வெறி, அவ்வளவு வெறி ஆகுது. திறப்பே திறக்க மாட்டேடி. பாத்தியா எரும மாடுக்கு எப்படி யோகா அடிச்சிருக்கு பாரு, பூரா நகையா கிடைச்சிருக்கு. அதான நம்மளா போய் இந்த பெட்டி திறந்துருந்தா கூட என்ன நகை பூரா நம்ம எடுத்துருப்போம். இந்த கிளவி பேச்சை கேட்டு பூரா செருப்பா தூக்கி இருக்கு. என்னடி உத்தரசா மூஞ்சில உருப்பட்டு சிரிப்ப காணோம்? போங்க திசை, இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் பழைய மாடலா இருக்கு. புது மாடலா ஏதாவது டிசைனா ஏதாவது ட்ரெண்டிங்கா வச்சிருக்கலாம்ல. இதெல்லாம் போய் யாராவது போடுவாங்களா? இங்கே பாரு, எடுக்கிறது பிச்சை, இதில் கேட்கறது எகத்தாளமான்ற மாதிரி வந்தது திருட தான் வந்திருக்க. இது என்ன நகையா இருந்தா என்ன, எடுத்துட்டு வா. ஏன் சுத்தமா பிடிக்கல. அந்த பொம்பளை எழுப்ப போறேன். எழுப்பி இதெல்லாம் கொண்டு போய் வித்து எனக்கு புது நகை வேற மாடல்ல வாங்கிட்டு வான்னு சொல்ல போறேன். ஆமா ஆமா, வேமா எழுப்பி விடு. நம்ம எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஸ்டேஷனுக்கு போய் களி திம்போம். நீங்க களி தின்னுங்க இல்ல கறி தின்னுங்க. எனக்கு புது மாடலா இருந்தாதான் இந்த நகையை நான் திருடுவேன், இல்லாட்டினா அப்படியே வச்சுட்டு வந்துருவேன். போங்கடி, உங்களெல்லாம் சொல்றதுக்கு பேசாம நானே எடுத்துட்டு போயிருவேன். இல்ல ஓரமா போ, அங்கிட்ட ஏதோ இன்னொரு டப்பா இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு அதை கூட நான் எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க எப்படி போய் தொலைங்க. கடவுளே, இந்த கிழவிக்கெல்லாம் களிமண் தான் கிடைக்கணும். களிமண்ணை தூக்கி அது மண்டையில் வச்சுட்டு தான் போகணும். ஏதாச்சும் பல்கா மாட்டட்டும், அப்படியே இந்த செருப்பு தூக்கி அந்த கிளவி மூஞ்சில எரிஞ்சிட்டு அதை தூக்கி நம்ம வச்சுக்கிடுவோம். கடவுளே, என்னை மட்டும் எப்படியா காப்பாத்திருப்பா. இவளுக்கு முன்னாடி நான் நல்ல பேர் எடுக்கணும், நல்ல ஏதாவது பெரிய பொருளா கிடைக்கணும்.
போடு கிளவி யோகா அடிச்சிருக்கு போல ஒரே வெத்தலை வாக்கு தான். கொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையோ மொட்டை கிளவி போட்டா மண்டை செவக்கும். என்ன குடும்ப பொம்பளையம்மா இப்படி பெரிய இவ்வளவு பெரிய டப்பால என்னமோ பெரிய புதையல அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி வெத்தலையை கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கா. சரித்த உங்கள் வயசுக்கு இது போதும். வெத்தலை போடுங்க, சாப்பிட்டு பேசாமல் வீட்டில் படுத்து தூங்குங்க, சத்தம் காட்டக்கூடாது. இனிமேல் திருட போகிறேன், குத்து விளக்கு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடாது எங்கேயும். ஐயோ யார் வீட்டுக்குள்ள எல்லாம் ஐயோ கும்பலா இருக்காங்க. எல்லாம் எந்திரிமா எந்திரிமா, பிடிங்கம்மா பிடிங்கம்மா. போச்சு குண்டண்ணா எந்திரிச்சிட்டாரு, வாங்க எல்லாம் ஓடுங்க.